அடர்ந்த வனத்தில் உயரமான மரத்தின் கிளையில் சிட்டு என்ற இளம்புறா வாழ்ந்து வந்தது. அதற்கு தனிமை என்றால் சுத்தமாக பிடிக்காது. அதனால் எப்பொழுதும் கலகலப்பாக இருக்கும் மீனா என்ற துணிச்சலான மைனாவைக் கண்டால் சிட்டுக்கு அத்தனை பொறாமை. மீனா எந்த சூழ்நிலையிலும் தனது புத்திசாலித்தனத்தால் மற்றவர்களுக்கு உதவுவாள். ஒரு நாள் சிட்டு தனியாக இரை தேடிக் கொண்டிருந்தபோது தரையில் ஏராளமான தானியங்கள் கொட்டி கிடப்பதைக் கண்டது. அடடா, இம்புட்டு தானியங்கள் இங்கு இருக்கிறதே, இதை நான் சாப்பிடப் போகிறேன், யாருக்கும் தரமாட்டேன் என்று பேராசையுடன் எண்ணியது. ஆனால் அதற்கு தெரியவில்லை வேடன் விரித்த வலை என்று. தானியங்கள் மீது இருந்த வலையைப் பற்றி அது கவலைப்படவில்லை. அது வலையை பார்க்கவே இல்லை. வேக வேகமாக கீழே இறங்கி சாப்பிட ஆரம்பித்தது. அடுத்த நொடியே, ஐயோ, நான் மாட்டுக்கிட்டேன், என்னை யாராவது காப்பாத்துங்க என்று கத்தியது. சிட்டு கத்த ஆரம்பித்த சத்தம் கேட்டதும் சற்று தொலைவில் இருந்த மீனா ஓடி வந்தது. வலையில் மாட்டிக்கொண்ட சிட்டைக் கண்டு மீனாவுக்கு அதிர்ச்சி. ஆனால் இதுதான் சண்டைக்கு நேரம் அல்ல என்பதை உணர்ந்து வேகமாக செயல்பட்டாள். சிட்டு, பயப்படாதே, நாம் சேர்ந்து முயன்றால் தப்பிக்கலாம். இங்கிருந்து தனியாக பறக்க முயற்சிக்காதே, அது வலையை இன்னும் இறுக்கிவிடும் என்று மீனா ஆறுதல் சொன்னாள். நான் தான் வலையை பார்க்காமல் பேராசையால் மாட்டிக்கொண்டேன் என்று சிட்டு அழுதது. வருத்தப்பட வேண்டாம். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த வலையை அப்படியே தூக்கிக் கொண்டு ஒரே திசையை நோக்கி பறக்க வேண்டும். வலையின் கட்டுதால் தளர்ந்துவிடும். எனவே நாம் இந்த வலையிலிருந்து விடுபடலாம். நாம் வேடனிடம் மாட்டாமல் தப்பிக்கலாம் என்று மீனா சொன்னாள். மீனாவின் புத்திசாலித்தனமான ஆலோசனையைக் கேட்டு அங்கிருந்த மற்ற சிறிய பறவைகளும் உதவிக்கு வந்தன. மீனா வலையை தூக்கிக் கொண்டு பறக்கும் திசையை சொல்ல அனைத்து பறவைகளும் வலையை தூக்கிக் கொண்டு ஒரே சமயத்தில் ஒரே திசையை நோக்கி விர்ரி என்று வேகமாக பறந்தன. சிறிது நேரத்தில் வேடன் அந்த இடத்திற்கு வந்தபோது அங்கே பறவைகளோ வலையோ இல்லை. வெறும் காலியான தரையை பார்த்து அவன் ஏமாற்றமடைந்தான். பறவைகள் பாதுகாப்பான ஒரு தொலைவில் சென்று வலையை அறுத்துக்கொண்டு சுதந்திரமாக பறந்தன. சிட்டு மீனாவை நோக்கி, மீனா, என்னைப் போன்ற ஒரு பொறாமைக்காரனுக்கு நீ உதவ வந்தாய். தனியாக பறக்க நினைத்து நான் வலையில் மாட்டிக்கொண்டேன். ஆனால் நீதான் புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டு எல்லோரையும் ஒன்று சேர்த்து என்னை காப்பாற்றினாய். கூட்டு முயற்சிதான் எந்த ஒரு ஆபத்தையும் வெல்லும் என்பதை நான் இன்று கற்றுக்கொண்டேன் என்று நன்றி கூறியது. தொடர் இது மாதிரி நல்ல கதையை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். மறப்பிராம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.